தமிழ் வணக்கம். அடுத்த கட்ட போருக்கு தாங்கள் தயாராகி கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஜெர்மனிய சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்சுடன் நடைபெற்ற உரையாடலில் தெரிவிப்பு. பேச்சுவார்த்தையில் முக்கியமான இடங்களை எட்டி தொட்டாலும் ஹமாஸ் அமைப்பை ஆயுதம் இல்லாத ஓர் அமைப்பாக கொண்டு வருகின்ற முயற்சி மிக மிக கடுமையானதாக இருப்பதாகவும் அதை எப்படி செய்வது என்பதுதான் கேள்வி என்றும் இதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை இந்த மாதம் தான் சந்தித்து பேச இருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் தெரிவிப்பு. ஹமாஸ் அமைப்பு உயிருடன் இருந்த அனைவரையும் ஒப்படைத்ததோடு கூடவே உயிருடன் இல்லாதிருந்தவர்களுடைய உடலங்கள் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டார்கள். ஒரே ஒருவருடைய உடலம் மட்டும் இல்லை என்று இஸ்ரேலிய பிரதமர் தெரிவிப்பு. ஜப்பானினுடைய குண்டுவீச்சு விமானங்களை நோக்கி சீனாவினுடைய குண்டுவீச்சு விமானங்கள் ட்ராடரை திருப்பின. சுட்டு வீழ்த்துவதற்கு மிக நெருக்கடியான ஒரு கட்டத்திற்குள் ஜப்பான் சீனா உறவுகள் வெடித்து பிளந்திருக்கின்றது. அமெரிக்க அதிபரினுடைய சமாதான திட்டம் காற்றில் பறந்தது. கம்போடியா தாய்லாந்து மறுபடியும் தாக்குதல். மலேசியா சீனா கவலை. தொடர்கின்ற நெருப்பு செய்திகளினுடைய தொகுப்பு. அடுத்த கட்ட போருக்கு தயாராகின்றோம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தன்னுடைய நண்பராகிய ஜெர்மனியினுடைய சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்சுடன் உரையாடிய பொழுது தெரிவித்திருக்கின்றார். இரண்டாவது கட்ட போர் எதற்காக இப்பொழுது தேவை, அதாவது ஹமாஸ் அமைப்பை புதிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் ஆயுதம் இல்லாத ஓர் அமைப்பாக மாற்ற வேண்டும். ஹமாஸ் அமைப்பு ஒரு காலமும் ஆயுதங்களை கீழே போட மாட்டார்கள். எனவே அந்த ஆயுதங்களை கீழே போட வைக்க வேண்டுமாக இருந்தால் இஸ்ரேலிய படைகள் மறுபடியும் களமிறங்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஹமாஸ் அமைப்பினுடைய அதிகாரத்தை எப்படி முடிவிற்கு கொண்டு வருவது என்பதுதான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காசா அமைதி பேச்சுவார்த்தையினுடைய பெரும் நெருக்கடியான இடம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். முதல் கட்டம் தாங்கள் வெற்றிகரமாக முடிவடைந்திருப்பதாகவும் ஆனால் இரண்டாவது கட்டம் அவசியம் என்றும் கூறியிருக்கின்றார். இஸ்ரேலிய பிரதமருடைய இந்த கருத்தானது ஹமாஸ் அமைப்பை வெற்றி பெற முடியவில்லை இஸ்ரேலினால் என்ற பொருளை தருவதாகவே இருக்கின்றது. அடுத்தபடியாக சண்டை குறைந்திருக்கின்றது, ஆனால் இன்னமும் அமைதி திரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஹமாஸ் அமைப்பை பொறுத்தவரையில் உயிருடன் பிடித்து வைத்திருந்த இஸ்ரேலியர்கள் அனைவரையும் விடுதலை செய்துவிட்டது. உயிரில்லாமல் இறந்து போயிருந்த சடலங்களில் ஒன்றை தவிர மற்ற அனைத்தையும் ஒப்படைத்து விட்டது. இத்தனையையும் செய்த பின்னரும் ஹமாஸ் அமைப்பு உறுதியாகத்தான் இருக்கின்றது. இஸ்ரேலிய படைகள் பின்வாங்கி மஞ்சள் கோடு ஒன்றை வரைந்து அதன் பின்னால் இப்பொழுது இருக்கின்றார்கள். அந்த இடத்தில் இருந்து தாக்குதலை நடத்தலாம் என்பது அவர்களுடைய திட்டமாகும். எனவே காசா என்கின்ற சின்னஞ்சிறிய நிலப்பரப்பை கூட இவ்வளவு பெரும் போரை நடத்தி நீங்கள் வெற்றி பெற முடியாமல் இருக்கின்றீர்களே என்ற கேள்வியை அமெரிக்கா இஸ்ரேலை நோக்கி உலகம் கேட்கத்தான் செய்யும். இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்க மாட்டேன் என்று கூறிய ஜெர்மனிய சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் மறுபடியும் ஆயுதங்களை வழங்குவேன் என்று கூறியிருப்பது தெரிந்ததே. இந்த இடத்தில் இரு நாடுகளும் பேசி இருக்கின்றன. இப்பொழுது இருக்கின்ற தீர்வு திட்டத்தின்படி பாலஸ்தீனம் காசாவில் தற்காலிக அரசு ஒன்று அமைக்கப்படும். இந்த தற்காலிக அரசுக்கு முன்னாள் பிரிட்டன் பிரதமர் டோனி பிளேயர் தலைமை தாங்குவார் என்பது ஒரு சொல். இரண்டாவதாக சர்வதேச பாதுகாப்பு படை இறங்கும். இந்தோனேசியாவில் இருந்து 20,000 படைகள் என்பது முதல் கட்ட தகவலாக இருக்கின்றது. மூன்றாவதாக புதிய அரசியலமைப்பை உருவாக்க வேண்டும் என்பது திட்டமாக இருக்கின்றது. இந்த மூன்று திட்டங்களையும் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் இதற்கு ஹமாஸ் அமைப்பு ஒரு காலமும் இடம் கொடுக்காது. எப்பொழுதுமே இரகசியமான பேச்சுக்களில் ஆயுத ரீதியாக போராடுகின்ற அமைப்பை ஆயுதங்களை ஒப்படைத்து ஆடுகளத்தில் இருந்து வெளியேறிவிட வேண்டும். அடுத்து வருகின்ற அரசியலில் உங்களுக்கு இடமே கிடையாது என்று உலக வல்லரசுகள் பேசுவது இரகசிய பேச்சு. இது அம்பலத்திற்கு வந்திருக்கின்றது. பல இடங்களில் அம்பலத்திற்கு வராததாக இருந்திருக்கின்றது என்பதற்கு இந்த பேச்சுவார்த்தையில் சம்பந்தப்பட்ட அனைவருடைய செயல்களும் இப்படித்தான் என்றும் மாறாமல் இருக்கும் என்பதன் அடையாளமாகவும் இது இருக்கின்றது. அடுத்த கட்டத்தை எப்படி நகர்த்துவது? பணம் வேண்டும். இது குறித்து டொனால்ட் ட்ரம்புடன் பேச இருக்கின்றார் இஸ்ரேலிய பிரதமர். டிசம்பருக்கு உள்ளாக இருவரும் சந்திக்க இருக்கின்றார்கள். முதலாவது கட்ட போருக்கு ஏற்பட்ட செலவு உக்ரைன் போரை போல மிகப்பெரிய செலவை செலவீடு செய்திருக்கின்றார்கள். இரண்டாவது கட்ட போருக்கு அதைவிட பெரும் செலவு வேண்டும். இன்றிருக்கின்ற அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தில் இன்னொரு போருக்கு டொனால்ட் ட்ரம்ப் தயாரில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆப்பிரிக்காவில் சூடான் நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் சாதாரணமானது அல்ல. அரசுக்கும் அரசில் இருந்த ராணுவத்தின் இன்னொரு பிரிவிற்கும் இடையே இந்த மோதல் ஆரம்பித்தது. சூடானில் அரச படைகளுடன் போர் நடத்தி கொண்டு இருக்கின்ற RSF என்கின்ற படைப்பிரிவினர் நடத்திய ஆளில்லா விமானங்களின் தாக்குதல் ஒரு பாடசாலையின் வகுப்பறை மீது நடைபெற்று 50 பேர் மரணமடைந்து
மரணமடைந்திருக்கின்றார்கள். இதில் 33 உயிர்கள் பாடசாலை சிறார்களாகும். இந்த தகவலை சூடானினுடைய டாக்டர்ஸ் நெட்வொர்க் என்கின்ற அமைப்பு வெளியிட்டிருக்கின்றது. 2023 ஆண்டு ஏப்ரல் முதல் இந்த யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உலகம் காணாத படு மோசமான ஒரு யுத்த களமாக இது காணப்படுகின்றது. சூடானில் போர் வெடிக்க வேண்டியது அவசியம்தான். ஏனென்றால் சூடான் நாட்டில் இருக்கின்ற எரிபொருள், சூடானில் இருக்கின்ற தங்க வயல்கள், இவைகள் இரண்டையும் வைத்துக் கொண்டு ஒரு நாடு அமைதியான ஜனநாயக ஆட்சியை நடத்த முடியாது அணுகுண்டு இல்லாமல் என்பதன் அடையாளமாக சூடானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் இருக்கின்றது. சூடானில் இருந்து பெருந்தொகையான தங்கம் விமானங்களில் கொண்டு செல்லப்படுகின்ற ஒரு நிலையில் இந்த போர் சூடு பிடித்திருக்கின்றது. சூடானிய அரசு ஆளில்லா விமானங்கள் 2 தடவை ஏவிய குண்டுகள் என்று தெரிவிக்கின்றது. பல்வேறு தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. 114 பேர் மரணமடைந்து 46 சிறு பிள்ளைகள் கூடவே மரணமடைந்திருக்கின்றார்கள். சூடான், தென் சூடான் என்று சூடான் இரண்டாக பிரிந்தது ஒரு பிரிவு. சூடானுடைய சர்வாதிகாரி போர்க்குற்றவாளியானது 2வது பிரிவு. சூடான் போரை ஆரம்பித்தது 3வது பிரிவு என்று பெரும் சிக்கலுக்குள் சூடான் சிக்கப்பட்டு விட்டது. ஜப்பானினுடைய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்துவது போல விமானத்தை சுட்டு வீழ்த்துவதற்கு வசதியாக தம்முடைய போர் விமானத்தில் இருக்கின்ற ட்ரேடரை திருப்புகின்ற பொழுது ஜப்பானிய விமானத்தை சுடுவதற்கு தயாராகின்றது என்கின்ற நிலையை சீன விமானங்கள் ஏற்படுத்தியதாக ஜப்பானினுடைய பிரதமர் சனே தக்காச்சி வெளியிட்டிருக்கின்றார். இந்த செயலானது ஒரு நாட்டினுடைய விமானத்தை மிரட்டுகின்ற, போர் தொடுக்கின்ற ஒரு முதல் நிலையாகும் என்றும், இவ்வாறான செயல் விமானங்கள் பறக்கின்ற பொழுது பேரச்சத்தை ஏற்படுத்துவதாக ஜப்பான் சீனாவிடம் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றது. ஆனால் சீனாவை பொறுத்தவரையில் சீனாவினுடைய கடற்படையும் அதிலிருந்து புறப்படுகின்ற விமானங்களும் பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்த வேளையில் அதற்கு மிக அருகாக வந்து தொடர்ந்து சிரமம் தந்த காரணத்தினால் ஜப்பானிய விமானங்களை நோக்கி இப்படி திருப்ப வேண்டியதாக வந்தது. ஆனால் சர்வதேச சட்டங்களை தாங்கள் கடைபிடிப்போம் என்று சீனா கூறியிருக்கின்றது. பிரச்சனை அது அல்ல. ஜப்பானுக்கு சொந்தமா இல்லை சீனாவிற்கு சொந்தமா என்று பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கின்ற ஒரு தீவின் அருகில் சீனாவினுடைய இந்த பயிற்சியானது தீவு தனக்கே சொந்தம் என்று காட்டுவது போல இருக்க, இல்லை எம்முடைய தீவுதான் என்று ஜப்பான் சீனாவிற்கு உணர்த்துவது போல இருக்க, இந்த இருவரும் பின்னணியில் ஒரு காட்சியை வைத்து அவளை நினைத்து உரலை இடித்தது போன்ற வேலையை செய்திருக்கின்றார்கள் என்பது இந்த செய்தியை படிக்கின்ற சர்வதேச மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய எளிமை காட்சியாக இருக்கின்றது. ஃபயர் கண்ட்ரோல் ட்ரேடர் என்கின்ற இந்த கருவியை பாவிக்க கூடாது என்று கூறப்படுகின்றது. சீனா பாவித்திருக்கின்றது. ஆனால் ஜப்பானியர்கள் சீனாவை பற்றி தேவையில்லாத அவதூறுகளை பரப்பி திரிகின்றார்கள் என்றும் சீனா குற்றம் சுமத்தி இருக்கின்றது. ஆனால் ஜப்பான் நாடு தைவானை சீனா தாக்குமாக இருந்தால் ஜப்பானுக்கு எதிரான போராகவே தாம் கருதுவோம் என்று கூறியதில் இருந்து இருதரப்பிற்கும் இடையே வெடித்த முருகலானது இப்பொழுது பல பக்கங்களில் பட்டாசு போல வெடித்து சிதறிக் கொண்டிருக்கின்றது. இதே போல கம்போடியா தாய்லாந்து எல்லை பகுதியில் மறுபடியும் யுத்தம் ஆரம்பித்திருக்கின்றது. தாக்குதல் தொடர்கின்றது. தாய்லாந்து மீண்டும் F-16 போர் விமானங்களை அனுப்பி இருக்கின்றது. குண்டுவீச்சுக்காக தாய்லாந்து விமானங்கள் குண்டு வீசியதில் கம்போடியா நாட்டின் பிரஜை ஒருவர் மரணமடைந்து பலர் படுகாயமடைந்ததாகவும், கம்போடியா ஏவிய செல் தாக்குதலின் மூலமாக தாய்லாந்து பிரஜை ஒருவர் மரணமடைந்து பலர் படுகாயமடைந்ததாக கூறப்படுகின்றது. கம்போடியா, தாய்லாந்து 2 நாடுகளும் ரஷ்யா, பின்லாந்து போல ஒரே எல்லையை கொண்ட நாடுகளாகும். சுமார் 900 கிலோமீட்டர் நீளமான இந்த பகுதியில் வரலாற்று காலத்தில் அமைக்கப்பட்ட கோயில்கள் காணப்படுகின்றன. இந்த எல்லை பிராந்தியங்களில் இருக்கின்ற கோயில்களில் ஒரு பகுதி தமக்கென்றும் இல்லை எமக்கென்றும் 100 வருடங்களாக மோதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுதான் சிக்கலாகவும் இருக்கின்றது. கம்போடியா, தாய்லாந்து இருவரையும் பேச்சுவார்த்தை மேசையில் உட்கார வைத்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமைதி தீர்வு ஒன்றை எழுதினது தெரிந்ததே. இந்த தீர்வு திட்டத்தை இப்பொழுது குப்பையில் போட்டுவிட்டு மறுபடியும் இருவரும் மோத ஆரம்பித்திருக்கின்றார்கள். மலேசியா மோதல் மிகவும் கவலை தருவதாக அறிவித்திருக்கின்றது. இரு தரப்பும் தாக்குதலை நிறுத்தி எட்டவாக செல்லுங்கள் என்றும், தொடர்பாடலை ஏற்படுத்தி பேசி தீர்த்து கொள்ளுங்கள் என்றும், மோசமடையும் நச்சு வளையத்தை தடுத்துக் கொள்ளுங்கள் என்றும் மலேசியா கூறியிருக்கின்றது. சீனா மிக நுட்பமாக அவதானிப்பதாக தெரிவித்திருக்கின்றது. நவம்பர் மாதம் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்பந்தத்தை செய்து அமைதியின் மன்னனாக மாறியது ஒரு கதை. இதையெல்லாம் நம்பி அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கியிருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று நோபல் கமிட்டி தலைதறிக்க ஓடியது இன்னொரு கதை. டொனால்ட் ட்ரம்பை சாந்தப்படுத்த ஃபீபா என்கின்ற உதைபந்தாட்ட அணி அவருக்கு அமைதிக்கான பரிசை வழங்கியது இன்னொரு கூத்தாக இருக்க, இப்பொழுது அந்த அமைதி திட்டமே காற்றில் பறந்திருக்கின்றது. கம்போடியா பிரச்சனையினால் தாய்லாந்து தன்னுடைய எல்லை பகுதியில் இருந்து 3,85,000 பேரை அப்புறப்படுத்தி இருக்கின்றது. 35,000 பேர் ஏற்கனவே தலைதறிக்க ஓடிவிட்டார்கள். கம்போடியா என்கின்ற நாடு பொல்பொட்டிடம் இருந்து வந்த நாடு. அந்த நாடு சாதாரண ஜனநாயக பாணியில் அவர்களுடன் மோத முடியாது. ஆயுதங்கள் பற்றாக்குறை இருந்தாலும் கம்போடியா தாக்குதலை நிறுத்தாது என்பது குறிப்பிடத்தக்கது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை. வணக்கம் உறவுகளே.